ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பப்பட்ட இன்டர்வியூ கடிதம் கிடைக்க தாமதமானதால் வேலை நஷ்டமானதாக மாற்றுத்திறனாளி தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டார். கட்டப்பனை வெள்ளியாங்குடியை சேர்ந்த லிண்டோ தோமஸ் என்ற நபர்தான் தபால் நிலைய ஊழியரின் வெத்தனத்தால் வேலை கிடைக்காமல் போனதாக புகாருடன் முன்வந்துள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி தான் புலித்தானத்தில் உள்ள சென்ட் ஜோன்ஸ் மேல்நிலைப்பள்ளியில் மெனியல் பிரிவுக்கான நேர்முக கடிதம் வெள்ளையாங்குடியில் சேர்ந்த லிண்டோவின் பேரில் ரெஜிஸ்டராக வெள்ளையாங்குடி போஸ்ட் ஆபீஸுக்கு வந்தது. ஆனால் 10 நாட்கள் தாமதமாக மார்ச் 28ஆம் தேதி தான் இந்த கடிதம் தபால் நிலையத்தில் உள்ள ஊழியரான லிமா என்ற நபர் லிண்டோவிற்கு கைமாறியது. தொடர்ந்து கடிதம் பரிசோதித்த போது மார்ச் 23ஆம் தேதி நேர்முகம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தபால் நிலையத்தில் உள்ள ஊழியரின் மெத்தனத்தின் மூலம் தனக்கு வேலை கிடைக்காமல் போனதாக கூறி தபால் துறைக்கும் முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர் போன்றவர்களுக்கு லிண்டோ புகார் கொடுத்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்துதான் இந்த இளைஞர் தபால் நிலையத்திற்கு முன்பு தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். വെള്ളയാങ്കുടി പോസ്റ്റ് ഓഫീസിൽ വന്ന ഒരു ലെറ്റർ എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടു. അതും രജിസ്റ്റേർഡ് ആണ്. എൻ്റെ ഗവൺമെൻറ് ജോലിയുടെ സംബന്ധമായ ഒരു ലെറ്ററാണ്. അത് മാർച്ച് 18ആം തീയതി ഈ പോസ്റ്റ് ഓഫീസിൽ വരികയും 10 ദിവസങ്ങൾക്ക് ശേഷം 28ആം തീയതി പെസഹ വ്യാഴാഴ്ച ഏകദേശം 3 മണിയോടടുത്ത് ഈ പോസ്റ്റ് ഓഫീസിലെ ലിമ എന്ന് പറയുന്ന വ്യക്തി ജോലിക്കാരി എന്നെ വിളിക്കുകയും അതനുസരിച്ച് ഞാൻ പുള്ളിക്കാരിയുടെ ലേഡീസ് സെൻ്ററിൽ ചെന്ന് ലെറ്റർ വാങ്ങുകയും ചെയ്തിരുന്നു. ഞാനത് പൊട്ടിച്ച് നോക്കിയപ്പോൾ 23ആം തീയതി ഞാൻ ഹാജരാകുകയും ഏകദേശം ഞാൻ 25ആം തീയതിയോടുകൂടി ജോലിക്ക് കയറുകയും ചെയ്യേണ്ടതാണ്. ഞാൻ പോസ്റ്റൽ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ്, മുഖ്യമന്ത്രി, കളക്ടർ അങ്ങനെ എല്ലാവർക്കും ലെറ്റർ അയച്ച് നിയമപരമായി ഞാൻ അയച്ചിരുന്നു. എനിക്ക് ഇതുവരെ ഒരു പ്രതികരണവും കിട്ടിയിട്ടില്ല. പോസ്റ്റൽ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് അന്വേഷിക്കാം എന്ന് മാത്രം പറയുന്നു. എപ്പോൾ ചോദിച്ചാലും അന്വേഷിക്കുകയാണെന്ന്. ഇന്നും വേണ്ട ആ വ്യക്തി ഇവിടെ ജോലി ചെയ്യുന്നു. എനിക്ക് അപ്പനില്ല, അമ്മയില്ല, എനിക്ക് കണ്ണിന് പ്രശ്നമുണ്ട്, മെഡിക്കൽ സർട്ടിഫിക്കറ്റ്, ഈ കണ്ണാടി മാറേണ്ട സമയമായിട്ടുണ്ട്. എനിക്ക് நீதி. இந்த பெண்ணுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து தனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று லிண்டோ கேட்டுக்கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக லிண்டோவிற்கு எய்டட் ஸ்கூலில் மினியல் ஃபுல் டைம் நியமனத்திற்கான நேர்முகத்திற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதே நேரம் லிண்டோவின் மொபைல் நம்பர் கிடைக்காததால் கடிதம் கைமாற தாமதமானதாக தபால் நிலையத்தில் உள்ள ஊழியர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் காவலர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று எஸ்ஐ உறுதியளித்துள்ளதால் லிண்டோ தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தினார். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.